என்னடா இது? இவ இன்னும் அந்த தலைவரி குளத்தோடயே இருக்கா? தலையை பின்னி கட்டாம காட்டேரி போயிருச்சுன்னு இந்த சாமியார் சொன்னா. ஆனா இங்க காட்டேரி காட்டு வாக்குல உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துருக்காளே. போய் பேசுவோமா இல்ல ஒரு காட்டு காட்டிடுவாளா? ஐயோ இப்ப என்ன பண்றது? பயமா இருக்கே வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே. ஒரு காலத்துல இல்ல இவ என்னைய பார்த்து பயந்தது போக இன்னைக்கு நான் இவளை பார்த்து பயந்துகிட்டு இருக்கதா இருக்கே. பயப்பட்டா வேலைக்கு ஆகாதுடா. போய் பேசுடா வடிவு. ஐயோ பயமா இருக்கே. காஞ்சனா என்ன என்னவே ஒரு தினுசா இருக்கு. அப்ப இன்னும் போகலையா? ஏன் நீ தலையை விரிச்சு போட்டு உட்காந்துருக்க? தலையை முடிய இழுத்து பின்னி போடு. அதான் உனக்கு நல்லா இருக்கும். பின்னி போட்டதெல்லாம் இருக்கட்டும். கொடுக்க வேண்டிய காசை எப்ப குடுக்கறதா உத்தேசம்? இப்ப கொடுத்துறேன். இப்ப நானே கொண்டு போய் கொடுத்துருவா இல்ல நீ கொண்டு போய் கொடுத்துருவியா? நானே கொண்டு போய் கொடுக்கறேன். அப்படி நீ வீட்டை விட்டு வெளியே போனாலே சந்தோஷம். நான் காசு கொண்டு வந்து தாரேன். முதல்ல இப்படி தலையை விரிச்சு போட்டுட்டு இருக்காத. பையமா பதட்டமா இருக்கு. முதல்ல தலையை பின்னி கட்டு. நீ முதல்ல காசை எடுத்துட்டு வா, அப்புறம் நான் பின்னி கட்டுறேன். அந்த நான் போறேன். ஐயோ போச்சே. 2 லட்சம் ரூபா போகுதே அனாமத்தா. என் காஞ்சனா 2 லட்சம் மொத்தமொத்த கொடுத்தாகணுமா இல்ல பிச்சு பிச்சு எதுவும் கொடுக்கலாமா? அப்ப நானும் அப்பப்ப போயிட்டு வரட்டுமா? வேண்டாம் கொடுத்துறேன். தம்பி தம்பி எங்க வந்த? என்னடா தம்பி எங்க வந்தன்னு கேக்குற? சாமியார் சொல்றாரு அந்த காட்டேரி போகணும்னா ஒரு ரத்தத்தை குடிக்கணும்னு. ஆனா நீ என்னை அனாமத்தா மாட்டி விட்டு போயிட்டல்ல. ஐயோ தம்பி அப்படிலாம் சொல்லாதடா. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா பயமாயிருச்சா. உசுறு போயிருன்ற பயத்துல ஓடி வந்துட்டேன்டா. உசுறு போக கூடாது. அப்ப ஏன் உசுறு போனா பரவாயில்ல அப்படித்தானே? ஐயோ தம்பி நீ அப்படியெல்லாம் நினைக்காதடா அக்காவை. அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அக்காவுக்கு உன் மேல ரொம்ப பாசம் இருக்குடா. உன் பாச நேசம்லாம் கலைஞ்சு போச்சு. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிரு. தம்பி என்ன தம்பி தொம்பி? நீ கிழிக்கிற கிளிப்பு எங்களுக்கு தெரியும். ஒழுங்கா மரியாதை வீட்டை விட்டு வெளியே போ. தன்வினை தன்னை சுடுன மாதிரி இவ விதைச்சவினா இவளுக்கே திருப்பி அடிக்குதே. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுன்னா முதலையே இந்த காட்டேரி வேஷத்தை போட்டிருப்பானே. தம்பி உன்னை விட்டு போனா எனக்கு யாருடா இருக்கா? இத்தனை வருஷம் நீ அப்படித்தானே இருந்த. இப்ப ஏதோ 2 மாசமா தானே இங்க இருக்க. போ முதல்ல வெளியே. தம்பி உன் மாப்பிளைக்கு தொழிலா வச்சு தரேன்னு சொன்னியேடா. மாப்பிள மண்ணா கட்டி அவன் மூஞ்சி முகர கட்டிக்கு தொழில் ஒண்ணுதான் குறை. என்னடா தம்பி இப்படி பேசுற? பொண்ணெல்லாம் கட்டி கொடுக்கறேன்னு சம்மந்திய போய் இப்படி பேசுறியடா? சம்மந்தியா? சாணி அடி மாதிரி இருந்துகிட்டு நீ எல்லாம் சம்மந்தியா? ஒழுங்க மரியாதை ஓடி போயிரு. உன் கிழிக்கிற கிளிப்புக்கு என் பொண்ணு வேற கொடுக்கணுமா? என் பொண்ண தம்பி சீரெல்லாம் செஞ்சேனடா. சீரு நீ செஞ்ச வாய கிண்டாத சொல்லிட்டேன். சீர் செஞ்ச மொகரக்கட்டைய பாரு. 10 ரூபாய்க்கு பிரோசனம் இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து வந்துகிட்டு நீ சீர் செய்யறியா? யாழ் இருக்குன்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்க என் வாய கிண்டாத. அப்புறம் கூவமே கொப்பளிக்கும். ஒழுங்க மரியாதை இங்க இருந்து ஓடிரு. ஏய் நீயா போறியா இல்ல நானே கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளவா? அது கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவியா? ஆமா கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவேன். ஒழுங்க மரியாதை இங்க இருந்து ஓடிரு. ஏண்டா உனக்கு வேணும்னா வந்து காலில் விழுந்து கதறுவ, வேண்டானா கழுத்தை பிடிப்பியா? இங்காரு ஒழுங்க மரியாதையா எனக்கு உண்டான சொத்தை பிரிச்சு கொடுத்துரு. இல்லனா அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். அப்படி ஓடு. இவளை வச்சுக்கிட்டு தானே என்ன ஆட்டம் கட்டுன. உனக்கு இருக்குயா? இனிமேதான் இருக்கு. அவ சுயரூபம் என்னன்னு உனக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும். நான் ஜாடிக்கேத்த மூடிக்கேத்த ஜாடின்ற கணக்கா உனக்கு ஏத்தவ இவதான். என்னது சொத்துல பங்கு வேணுமா? பங்கு கிங்குன்றதுன்னு வச்சுக்கோ பொக்குன்னு போட்டுருவேன். போடி மாதிரி வெளியே. எங்க அப்பாவுக்கு 2ஆம் தரத்துல பிறந்தாலும் நான் முதல்ல பிறந்த புள்ள, நீ 2வது தான். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. ஒழுங்கு மரியாதை எனக்கு உண்டான சொத்தை கொடு. இல்லையா இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன். என்னை யாரும் போன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா இந்த வீட்டில் 2 கோடை கிழிப்பேன். 2 கோடை கிழிப்பியா? ஆமா. உனக்கு போனா போகுதுன்னு உன்னை வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நீ என்னையே இந்த பேச்சு பேசுறியா? இதுக்கு மேலே உன்னை சும்மா விட மாட்டேன். ஒழுங்க மரியாதையா ஓட்டிடு. இல்லைன்னா உத வாங்கிட்டு தான் ஓட போற. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? உனக்கெல்லாம் வாயால சொன்ன புரியாது. உன்னையெல்லாம் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஓடி வெளியே. ஏய் இதுக்கெல்லாம் நீ நல்லா அனுபவிக்க போறடா. நான் அனுபவிச்சுக்கிறேன். சொத்து கேட்டுட்டு இனிமே இங்கிட்டு வா. நீ அப்புறம் என்ன அனுபவிக்க போறேன்னு பாரு. வெளியே போ. ஐயோ வெளியே திரியறத உள்ள கொண்டு வந்து விட்டா அது நக்கி தான் குடிக்குமா? அது சரியால இருக்குது. நீ என்னதான் ஆனாலும் பாம்பு தானு காட்டிட்டல்ல. ஒட்டம்ப முழுக்க வெஸ்த வச்சுக்கிட்டு என்ன நடிப்பு நடிச்சிருக்க என்ன வரைக்கும் இருக்குடி. இனிமே உனக்கு ஆப்பு இருக்கு. முதல்ல இந்த கணக்க முடிக்கிறேன், அப்புறம் உன் கணக்க முடிக்கிறேன். இப்பதான் மனசு குளிர்ந்து போச்சு.
அப்பா சத்த நேரம் தூங்க விட்றானுங்களா? காலையில தான் 6 மணிக்கு எந்திரிச்சு வேலை வெட்டியை பார்த்து ஒரு 10 மணிக்கு படுக்கலான்னு படுத்தா சும்மா அம்மா 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 அம்மான்னு நொய்யி நொய்யின்னு பாடா படுத்து வாடா. வாடா இங்கே வந்து பாடுறா. வா வந்து வந்து படு. மாங்காய் வேணுமா? இங்கே பாரு, மாங்காவும் இல்லை கீங்காவும் இல்லை, அதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு சேராது. அப்புறம் உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிக்கிட்டு என்னால் அலைய முடியாது. வந்து படு அம்மா கூட. என் உயிரை போட்டு எடுக்காதடா. மாங்காய் எங்க இருக்குது? கிளவி வேற ஊறுகாய் போடணும், மாங்காய் கண்ணில் படாம வையுங்கன்னு சொன்னா அப்பதான் வெளியே உட்காந்துக்கிட்டு வெட்டுக்கிட்டு திங்கிதா. அது என்னதான் பண்ணி தொலைகிறதுனே தெரியலையே. ஷோ ஆண்டவா. சரி, அப்பா கிட்ட போய் ஒரே ஒரு துண்டு தான் சாப்பிடணும், அதுக்கு மேலே வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்புறம் சேராது. அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு என்னால் ஓட முடியாது. சரி சரி, ஒன்று தான், போய் வாங்கிக்க போ. எப்பா இந்த பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டாலும் விட்டாங்க, நம்ம உயிரை போட்டு எடுக்குதுங்கப்பா. ஒரு நிமிஷம் தூங்க விட மாட்டேங்குதுங்க. இனி 5 மணிக்கு அந்த ஆள் வந்தா அந்த ஆளுக்கு வேற தனியாக புழுக்க வேலை பார்க்கணும். காலையில் ஒரு நேரம் ஆக்கணுமா, 3 நேரமும் சூடு பண்ணி தின்னமான்னு இருந்தோம்னா ஒத்த நேரத்தில் வேலை முடியும். அதை விட்டுவிட்டு காலையில் இட்லி வேணுன்றது, தோசை வேணுன்றது, பூரி வேணுன்றது, மதியானம் சோறு வேணும், 2 வகையான பொரியல் வேணும், சாம்பார், ரசம், அப்பளம், இதில் வேற முட்டை ஆம்லேட்டு, முட்டை பொரியல், முட்டை அவியல்னு என்னென்ன கேட்குறேன். இதில் ராத்திரி இவங்களுக்கு சப்பாத்தி கேட்டால் வேலைக்கு போகிறேன், வேலைக்கு உடம்புல தெம்பு இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறேன். இப்படி தின்னுக்கிட்டு தெரிஞ்சா வேலைக்கு போகிறதும் திங்கிறதுக்கும் சரியாக இருக்கும். 10 எங்கே சேர்க்கறதுக்கு இருக்கும்? கேட்டா சம்பாதிக்கிறது எதுக்கு, நல்லா சாப்பிட்டு வச்சு இருக்கிறதுக்கு தானேன்றான். இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணப்போ. அப்பா என்ன ருசி! இந்த மே மாசம்லாம் வந்தாலும் வந்துச்சு. மாங்காய் சும்மா காய்ச்சி தொங்குறதுல உப்பு மிளகாத்தூளும் போட்டு அப்படியே அம்மிக்கல்ல வச்சு ஒரு நச்சு சாப்பிட்டா அப்பா நினைக்கும் போதே நாக்கு ஊறுதப்பா. இப்படி ஒரு சாப்பாட்டுக்கு எதுவுமே ஈடு இணையே இல்லை. வேற என்னடா மாங்காய் கூட்டு இப்பதானே சொல்லி அனுப்புனேன். உங்க அம்மா கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கானு. அப்புறம் என்ன? அம்மா சொல்லிட்டேன். அம்மா ஒண்ணு குதுக்க சொஞ்சு, அம்மா ஒண்ணு குதுக்க சொஞ்சு குது. ஒரு குத்து விடுவேன். இதெல்லாம் உனக்கு சேராது, கம்முனு போ. அப்புறம் வாந்தி பேதியமா போய்கிட்டு இருக்கும். அப்புறம் நான் தான் கொடுத்தேன். உங்க அப்பா ஒரு பக்கம் கத்துவா, உங்க ஆத்தா ஒரு பக்கம் கத்துவா. ஓடிடு. என்ன பையன் இல்லன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே ஆத்தா. ஆத்தாடி அவ்வளவு பெரிய பீஸ் எடுத்துட்டு போறானே. டேய் உனக்கு சேராதுடா, அப்புறம் பின்னாடி புடிங்கிட்டு திரியடா. அப்புறம் நான் தான் என்னைய புடிச்சு வாங்குவாங்க. டேய் ஐயோ ஓடிட்டானே. தின்னுக்கின்னு ஏதோ ஒண்ணுனா என்னை கொன்னு விடுவாங்களே 2 பேரும். இவெல்லாம் வீட்டுக்குள்ள வேலையே இருக்காதா? எந்நேரம் பார்த்தாலும் வெளியவே தான் இருக்கான். காலங்காத்தால போகும்போது எங்க போறேன்னு கேட்டு போன கரையை விளங்காமே போச்சு. என்னாடி சாண்டா, பேங்குக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? என்ன 10 லட்சம் கொடுத்தாங்களா 20 லட்சம் கொடுத்தாங்களா? பாரு, நானே நொந்து போய் வந்திருக்கேன். 10 லட்சமா 20 லட்சமா? அது சரி, உனக்கெல்லாம் வீட்டுல வேலையே இருக்காதா? என்ன பார்த்தாலும் வெளியே உட்காந்துக்கிட்டு யார் எங்க போறாங்க எங்க வராங்கன்னு பாக்குறது தான் உனக்கு வேலையா? பின்ன என்ன வயசாகி போச்சு, டிவி எத்தனை நேரம் தான் பாக்குறது? அது என்ன நாடகம் எப்பெல்லாம் எடுக்கிறாங்க, அர்த்தமாவே தான் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் அதை பாக்குறத விட இங்க வெளியே உட்காந்து போறவங்களை பாக்குறதுல ஒரு தனி அலாடி ஆனந்தம். என்னமோ நீ மட்டும் யார் வீட்ல எது நடக்கிறது தெரியாம நடந்துகிட்டு இருக்க. நீ என் கூட சேர்ந்த கூட்டு கலவாணி தானே? அதுவும் இல்லாம மெயின் கலவாணியே நீ தானே. சும்மா வாய கிண்டாதடி. நொந்து போய் வந்திருக்கேன். சிரிச்சு மின்னிக்கிட்டு போனேன். 10 ஆட்டோ வீட்டுக்கு முன்னாடி நிறுத்த போறேன்னு இன்னாடி நடராஜ சர்வீஸ்ல நடந்து வரேன். நானே நொந்திருக்கேன்றேன். நீ வெந்த பொண்ணுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியோ? ஆமா, வேலை பாக்கிறாங்க. ஏடி நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த காலையில இப்படி பண்ணணும், காலையில அப்படி பண்ணணும்னு. இப்ப என்ன இப்படி பண்ற? ஏன்டி நீ வேற? முந்தானேத்து ராத்திரி ஒரு புள்ள போன் பண்ணா. பேங்க்ல இருந்து போன் பண்றான், உங்க அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் ரூபா விழுந்துருச்சுன்னு. பாத்தியா, காலையில எதர்ச்சியா கேட்டேன் 10 லட்சம் இது விழுந்துருச்சான்னு. அப்படியே மலுப்பிக்கிட்டு போனேன். இந்நேரத்துக்கு என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தீங்களா? இந்நேரத்துக்கு நல்லது நடந்திருக்கும்ல. உன் வாயில விழுந்துட்டு போன நேரமோ என்னமோ தெரியல. அது யாரோ எனக்கு ஏமாத்தணும்னு போன் பண்ணாங்களாமா. இதுக்குதான் காலையில 10 ஆட்டோ வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தணும்னு சொன்னியோ? 10 லட்சம் வந்தோடனே இந்த வேலையில நினைக்கணும். அப்புறம் எங்க அதை உனக்கு சிரிப்பா இருக்கு. அட சொல்லு, அப்புறம் என்ன தெரியும் சொல்றது? ஆனா கதை நல்லா இருக்கு, சொல்லுடி. நல்ல இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கும்போது ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி.
நான் வேற புக்கை எடுத்துக்கிட்டு போய் இந்த என் அக்கௌண்ட்டில் காசு விழுந்துருக்கு அந்த காசை கொடுமான்னு கேட்டேன். அந்த பிள்ளையும் ஏமா நாங்கள் யாருக்கு அப்படி கொடுக்கல வைக்கலன்னுச்சு. அப்புறம் அந்த ஆஃபீஸர் சொட்டமண்டையை வந்து ஏமா அதெல்லாம் இல்லைம்மா யாரோ உங்களுக்கு போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. நான் நம்ப மாட்டேன். ஒரு புள்ள தான் எனக்கு ஃபோன் பண்ணுச்சு. அந்த புள்ள தான் இந்த மாதிரி 10 லட்சம் விழுந்திருக்கு, நீங்கள் 5 லட்சம் கொடுங்க, 5 லட்சம் 10 லட்சம் தருவேன் அப்படின்ட்டுருச்சு. அப்படி இப்படின்னா ஏமா நீ இப்படியே இங்கேருந்து பேசியதான் போலீஸை பிடிச்சி கொடுத்துருவேன்ட்டாங்க. எதுக்கடா சாமி வீண் வம்பு, நம்மளை பிடிச்சிட்டு போனாலும் வெளியே கொண்டு வரத்துக்கு ஒரு நாதி இல்லை அப்படின்னு வந்துட்டேன். அடுத்து அப்புறம் என்னாச்சு? வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னடி அடியே 1 ரூபா கிடைச்சாலே உன்னை கையில பிடிக்க முடியாது, இதுல 10 லட்சம் கையில கிடைச்சிருந்தா நீ என்ன நாட்டம் கட்டி இருப்பேன்னு யோசிச்சேன். அதான் நினைச்சேன், சிரிச்சேன். இங்க பாரு, இன்னைக்கு வேணா நடக்காம போயிருக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் நினைச்சது நடக்கும். அப்ப இருக்குடி. அப்ப இருக்குது இருக்கட்டும். தட்டுல நிறைய மாங்காய் இருக்கு, உப்பு மிளகா இருக்கு, வேணும்னா எடுத்து போட்டு சாப்பிடு, சூப்பரா இருக்கு. அதுவும் எங்க வீட்டு மாங்காய் சரியான டேஸ்ட். இந்த வேகாத வெயில அலைஞ்சு திரிஞ்சு வந்ததுக்கு இந்த மாங்காய் தான் ஒரு பிரயோஜனம் போல. ஆனாலும் டி அந்த புள்ளைய விட மாட்டேன்டி. என்னை ஏமாத்தின புள்ளைய நான் விட்டவே மாட்டேன். உனக்கு என்ன போன் நம்பர்ல தானே போன் போட்டாங்க, எல்லாம் போன் நம்பர்ல இருந்தா கூப்பிடுவாங்க, வேற எதுல இருந்து கூப்பிடுவாங்க? அதுக்கு இல்லடியே, என் மருமகாரி இருக்கா பார்த்தா போனை எடுத்து ஒரு தட்டு தட்டினாலே யாரு என்ன அவங்க எங்க இருக்காங்க பாத்ரூம்குள்ள இருந்தா கூட தெரியுதாம்ல, அப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களாம்ல. அதான் என் மருமக கிட்ட கொடுத்து அந்த போன் நம்பரை வச்சு யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாள். என்னடி சொல்ற? ஆமாடி, இப்ப உள்ள டெக்னாலஜிக்கெல்லாம் அப்படி எல்லாம் இருக்குதாமா. யாரு என்னன்னு போன் நம்பர் வச்சு அட்ரஸ் முத கொண்டு வருதான், ஏன் ராசி பணம் முத கொண்டு வருதாம்ல. சரிடி, அப்ப நான் போன் தாரேன், அந்த நம்பரை வச்சு அந்த பிள்ளை யாரு என்னன்னு உன் மருமகிட்ட கண்டுபிடிச்சு தர சொல்றியா? மருமகரி நல்லா தின்னு கொளுத்து போய் இப்ப தாண்டி சோபால படுத்திருக்கா. அவ எந்திரிக்கிறதுக்கு எப்படி 4 மணி ஆகும். அது வரைக்கும் இடியே விழுந்தாலும் அவராசி அந்த படுக்கையை விட்டு எந்திரிக்க மாட்டேன். அதனால அப்புறமேட்டுக்கு நான் பார்த்து சொல்றேன். நீ போன் நம்பரை மட்டும் கொடு, யாரு என்னன்னு மொத்த டீட்டெயிலும் உங்ககிட்ட கொண்டு வந்து தாரேன். என்னையவே இவ்வளோ தூரம் அலக்கழிச்சிருக்காங்கன்னா அவளுக்கு யாரு என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். புட்டிச்சு அவளுகளை கிழிக்கிற கிளியில என்ன கதிக்கு ஆளாகிறாளுங்கன்னு பாரு. இந்த குண்டு பூசணிக்காய் எந்திரிக்கட்டும், அதுக்கப்புறம் யாரு என்னன்னு பார்த்தா அவ தலையில பூசணிக்காவை உடைக்கிறேன். உங்க வீட்டுல இந்த காசை கொண்டு போய் கொடுத்துரு. ஏங்க நெசமாவா? நெசமாதான், சும்மா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொடுக்குறேன்னு சொல்லிருந்தேன்ல, இந்த 2 லட்சத்தை கொண்டு போய் கொடு. சரிங்க. அப்பாடா, ஒரு வழியா போட்ட நடிப்புக்கு 2 லட்சம் கிடைச்சிருச்சு. இனிமே இந்த காசை தூக்கி ஆத்தா மூஞ்சில வீசிட்டு இனி அவங்க ஒட்டு வேணா உறவு வேணான்னு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இருக்க போறேன்.